வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ராஜ்யத்தோட தலைவிதியையே மாத்தின ஒரு சவாலை பத்தி பார்க்க போறோம். ஒரு வாரிசை தேர்ந்தெடுக்க மன்னர் வெச்ச அந்த யுனிக்கான போட்டி என்ன, அதுல மறைஞ்சிருந்த பாடம்தான் என்ன? வாங்க இந்த வீர கதைய கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இந்த கேள்விதான் இந்த கதையோட மையமே. யோசிச்சு பாருங்க, ஒரு ராஜ்யத்தை ஜெயிக்க பலம் வேணுமா, செல்வம் வேணுமா, இல்ல நாம நினைக்காத வேற ஏதாச்சும் ஒரு தகுதி அவசியமா? நாம வெற்றி பத்தி வச்சிருக்கிற பொதுவான எண்ணங்களுக்கு இந்த கதை ஒரு பெரிய சவாலா அமைய போகுது. சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு செழிப்பான ராஜ்யத்தோட மாமன்னர் ஒரு ரொம்ப முக்கியமான அறிவிப்பு வெளியிடுறாரு. அதாவது, தனக்கு பிறகு அந்த ராஜ்யத்தை ஆளப் போற அடுத்த வாரிசை தேர்ந்தெடுக்க ஒரு போட்டி நடக்க போகுதுன்னு சொல்றாரு. இந்த போட்டியில கிடைக்க போற பரிசு எவ்ளோ பெருசுன்னு பாருங்க. சும்மா இல்ல, ஜெயிக்கிறவங்களுக்கு இளவரசியோட கையும் இந்த முழு ராஜ்யமுமே பரிசு. இந்த ஒரு காரணத்துக்காக தான் சுத்தி இருந்த குறுநில மன்னர்கள் எல்லாம் அவ்ளோ ஆர்வமா அரசவைக்கு வந்திருந்தாங்க. இப்போ போட்டி தொடங்குது. அரசபையில கூடியிருந்த அத்தனை பேரோட பார்வையும் ஒரே ஒரு பொருள் மேலதான் குவிஞ்சிருந்தது. அது மலை மாதிரி தெரிஞ்ச ஒரு பிரம்மாண்டமான பூட்டு. மாமன்னர் போட்டியோட ரூல்ஸ ரொம்ப சிம்பிளா சொல்றாரு. இந்த பெரிய பூட்டை யார் திறக்கறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர்னு அறிவிக்கிறாரு. ரொம்ப நேரடியான எளிமையான விதிதான். இங்கதாங்க கதையில ஒரு சுவாரஸ்யமான கட்டம் ஆரம்பிக்குது. இந்த சவாலை பார்த்ததும் போட்டியாளர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? வாங்க முதல்ல வந்த மன்னருக்கு என்னாச்சுன்னு பாப்போம். பாவம், அந்த முதல் மன்னர் முயற்சி பண்றதுக்கு முன்னாடியே மனசளவுல தோத்துட்டாரு. அந்த பூட்டோட சைஸ பார்த்த உடனே இது நம்மால முடியாதுன்னு அவரே ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. அவரோட முதல் எதிரி அந்த பூட்டே இல்ல, அவரோட சொந்த நெகட்டிவ் எண்ணம் தான். ரெண்டாவது மன்னரை முடக்குனது அந்த பூட்டு கிடையாதுங்க. அதுக்கு பதிலா ஒருவேளை நம்ம தோத்துட்டா இங்க இருக்கிற எல்லாரும் என்ன நினைப்பாங்க, நம்மள கேலி பண்ணுவாங்களேன்ற பயம்தான் அவர் எதுவுமே செய்ய விடாம தடுத்துடுச்சு. ஆக இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ரெண்டு மன்னர்களையும் பாருங்களேன். அவங்கள தடுத்தது வெளியே இருந்த அந்த பூட்டு இல்ல. ஒருத்தர அவரோட தப்பான அனுமானம் தடுத்துச்சு, இன்னொருத்தர மத்தவங்க கேலி பண்ணிருவாங்களோன்ற பயம் தடுத்துச்சு. அவங்க தோல்விக்கு காரணம் அவங்களுக்குள்ளே இருந்த தடைகள் தான். சரி, இப்போ மூணாவதா ஒரு மன்னர் வர்றாரு. இங்கதான் கதையில ஒரு பெரிய திருப்பமே நடக்குது. மத்தவங்கள மாதிரி இல்லாம இந்த மன்னர் ஏக்த மலக ஒரு மனநிலையோட அந்த சவாலை அணுகுனாரு. மத்தவங்க சும்மா நின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ இந்த மூணாவது மன்னரோட அணுகுமுறைய கவனிங்க. அவர் நேரா அந்த பூட்டுக்கிட்ட போனாரு, அத நல்லா உன்னிப்பா கவனிச்சாரு, அப்புறம் பேச ஆரம்பிச்சாரு. மூணாவது மன்னர் ஆச்சரியமா ஒரு விஷயத்த சொன்னதும் மாமன்னர் மொத்த அரசவை முன்னாடியும் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாரு. அந்த நொடி அந்த இடமே ஒருவிதமான பதற்றத்துல மூழ்குது. இதோ அந்த புதிரை விடுவிச்ச சக்தி வாய்ந்த பதில். அந்த நொடியில எல்லாத்தையும் மாத்துன ஒரு கூர்மையான பார்வை. அந்த பூட்டு உண்மையில பூட்டப்படவே இல்ல. மூணாவது மன்னரோட பதிலை கேட்ட மாமன்னர் உடனே சபாஷ்னு பாராட்டுறாரு. அதோட நிக்காம அங்க கூடியிருந்த எல்லாருக்கும் ஒரு ஆழமான பாடத்தையும் சொல்லிக் கொடுக்கறாரு. இதுதான் இந்த கதையோட மையக்கருத்து. உண்மையான வெற்றி எங்க இருக்குன்னா, நம்மளோட தவறான அனுமானங்களையும் பயங்களையும் தாண்டி தைரியமா ஒரு அடி எடுத்து வைக்கிறதுல தான் இருக்கு. கடைசில மூணாவது மன்னர் தான் அந்த போட்டிக்குரிய பரிசு ஜெயிக்கிறாரு. பாத்தீங்களா, அவரோட உடல் பலமோ செல்வமோ இல்ல, அவரோட தைரியம் மட்டும்தான் அவர் அந்த ராஜ்யத்துக்கே தகுதியானவரா மாத்துச்சு. சரி, இந்த கதையோட நீதிய உங்க வாழ்க்கையோட இணைக்கிற இந்த கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிச்சுக்கலாம். உங்க வாழ்க்கையில இதுக்கு மேல போகவே முடியாதுன்னு நீங்க நினைக்கிற தடைகள் ஒருவேளை நீங்க முயற்சி செய்ய தயங்குற திறந்திருக்கும் பூட்டுகளா இருக்கலாம் இல்லையா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.